கருணையே வடிவெடுத்தவளாக ஒருத்தி இருந்தால் அது பிராட்டிதான். அப்ப அவளிடத்தில் கோபத்துக்கு இடமே கிடையாது. ஒரு தாயினிடத்திலே ஒரு குழந்தை காலால எட்டி மிதித்ததென்றால் அதை தாய் தவறாக நினைத்துக் கொள்வாளா? ஏதோ அறியாமையினாலே சிறுபிள்ளைத்தனத்தால செய்கிறதுன்னு விட்டு விடுவோம். ஆனா அதுவே வயதான குழந்தை பெரியவன் ஒருவன் எத்தினால் நாம் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் அந்த தாய்க்கு அதையும் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் உண்டு. குழந்தை ஜீவாத்மா தவறு செய்கிறான் என்றால் அறியாமையால் செய்கிறான். நம்மை பற்றின பெருமை தெரியவில்லை, பகவானுடைய பெருமை தெரியவில்லை, அதனால் உலகத்தில் தவறு செய்கிறான் என்கிற கருணையோடு எப்போதும் இருக்கிறபடியால் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பகவானுக்கு அனுகிரகிக்கவும் தெரியும், நிகிரகம் அதாவது கோபப்பட்டு தண்டனை கொடுக்கவும் தெரியும். பிராட்டிக்கு அஜ்ஞாத நிகிரகா, நிகிரகம் என்றால் என்ன என்றே தெரியாது. எப்போதும் குழந்தைகளுக்கு அனுகிரகிக்க மட்டும்தான் அறிவாள். தானே கருணை வடிவெடுத்தவள், பகவானுடைய கருணையை தூண்டக்கூடியவள். அவளுக்கு கருணை இல்லைன்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனா எப்படி ஒரு நெருப்புக்கு மேல சாம்பல் மூடிக்கொண்டிருந்தால் உள்ளுக்குள்ள தணலிலே நெருப்பு இன்னும் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கும். ஆனா மேலே சாம்பல் மூடியிருந்தால் அது வெளிப்படவே வெளிப்படாது. நாம் என்ன பண்ணணும்? புதுசா நெருப்பை ஏற்றுவதற்கு வத்தி பெட்டி எந்த ஒரு கற்பூரத்தையும் எடுத்து வர வேண்டாம். மேல இருக்கிற சாம்பலை விலக்கி ஊதினோம் என்றால் காற்று போரும் மறுபடியும் திகுதிகுன்னு நெருப்பு பற்றி கொள்ள போகிறது. அதை போல பெருமானுக்கு மேல கோபம் என்கிற ஒரு சாம்பல் கருணை என்கிற நெருப்பை மூடிக்கொண்டிருக்குமாம். அந்த கோபத்தை விலக்க வேண்டும். அவனுக்கு ஊதி அவனை தூண்டி இந்த கருணையை வெளிப்பட வைக்க வேண்டும். இதுதான் பிராட்டி செய்யக்கூடிய செயல். அப்ப பகவான் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் பிராட்டி பின்புலத்தில் இருக்கிறாள். அவளுடைய தூண்டுதலால் தான் பகவான் கருணை உடையவராகிறார். அவருடைய சேர்க்கையால் தான் பெருமானுக்கு பெருமையே ஏற்படுகின்றன என்பதை பார்த்தோம்.